செவலையில் மாடு பார்க்குறவங்களுக்கு நான் 3 மாடு செவலை மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நல்லா 3மே பார்த்தீங்கன்னா நல்லா செவலையில் நல்லா ரெடி கண்டிஷனில் 1 வாரம் 10 நாளில் கன்று போடுற மாதிரி அருமையான மாடுங்க. நல்லா 2 பல்லில் நல்லா 10 வருஷத்துக்கு தெளிவாக வச்சுக்கிற மாதிரி தெளிவான மாடுகளுங்க. 3மே பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குது. லேடீஸ் பிடிச்சி லேடீஸ் பால் கறக்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. 3மே நல்லா காட்டுக்குள்ளே அண்ணாங்கால் போட்டு நல்லா மேய்ஞ்ச மாடுங்க. நல்லா ரவுண்டு பல்லில் நல்ல தெளிவான மாடு செவலையில் பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க. அதில் 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க. ஜெர்சியில் 2 மாடுங்க, கிரு கிராஸில் 1 மாடுங்க. நீங்கள் எந்த மாடு வேணுமோ தாராளமாக எடுத்துக்கலாங்க. 1 மாடு வேணால் வாங்கிக்கலாம், 2 மாடு வேணால் வாங்கிக்கலாங்க. அவ்வளோ ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் அப்படியே 3 மாடு எடுக்கிறேன்னு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு மாடும் 15 லிட்டர் கறவை திறனுக்கு விடாதுங்க. 3 ஜோடி எடுக்கிறீங்கன்னா 45 லிட்டர் கறவை குறையாதுங்க. 3 மாடு செவலையில் சூப்பரான மாடுங்க. நீங்கள் எந்த மாடு வேணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. 3 மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பெச்சாவளத்தில் 3மே விற்பனைக்காக வந்துக்குதுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதுகாப்பான முறையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க. விற்பனைக்கு முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2 பல்லுங்க. 2 பல்லு தலையீத்து கிடாரிங்க. கிடாரி பாருங்கள், நல்ல ஜெர்சியில் நல்ல டாப் குவாலிட்டியான கிடாரிங்க. நல்ல ஒரே ஜான் மூஞ்சி, நல்ல கிளி கொம்புங்க. 2 பல்லு கிடாரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க. மூஞ்சி பாரு, சின்ன மூஞ்சிங்க. நல்லா குழி நெத்தி, நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரி. சுழி சுத்தம், லேடீஸ் பிடிச்சி லேடீஸ் பால் கறக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க. மாட்டு பாருங்கள், மடி செட்டு பாருங்கள். ஒரு 4 ஈத்து 5 ஈத்து கறந்த மாட்டை காம்பு பாருங்கள். நல்லா நீளம் காம்பு டிஸ்டன்ஸு நல்லா பின்மடியாட்டு மின்மடியாட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் டெலிவரிக்கு ஒரு 10லேருந்து 15 நாள் டைமுங்க மாடு கன்று போடுறக்கு. மாடு சரியான மடி வச்சு கன்று போடுங்க. தலைச்சனுக்கு குறைஞ்சது 15 லிட்டர் கன்ஃபார்ம் குறையாதுங்க. நல்லா பராமரிக்கிறீங்கன்னா ஒரு 15 டு 16 லிட்டர் கறவை தான் இந்த தலைச்சனுக்கு அசால்ட்டாக கறக்குங்க. 15 லிட்டருக்கு மேலே தான் கறவை வருங்க. மாடு கண்டிப்பாக குறைச்சி கறக்காதுங்க. தலைச்சனுக்கு ஒரு 2 பல்லில் ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்க மாதிரி நல்ல ஜெர்சியில் நல்ல டாப் குவாலிட்டியில் செவலை மாடு பார்க்குறவங்களுக்கு நல்ல சூப்பரான குவாலிட்டியில் அருமையான மாடுங்க. இந்த மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு ரொம்ப வாங்கிக்கலாங்க. இன்னும் டெலிவரி 15 நாள் டைம் இருக்குது. மாடு ஜாதிக்கு மடி வருங்க. மாடு நைஸ் பாருங்கள், உடம்பு நைஸு, நல்லா இலக்குங்க. நல்லா காம்பு டிஸ்டன்ஸு, நல்லா காம்பு லென்த்து பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப ரவுண்டு இன்ச்சு நீளம் காம்பு போய் நல்லா லென்த்துங்க. உடம்பு நைஸ் பாருங்கள். இப்படி நைஸ் இருந்து இலக்கம் இருந்தால நல்லா கறவை வருங்க. நல்ல கறவை நல்லா நோட்டமான மாடுங்க. நல்லா ஜாதி பொறுப்பில் அருமையான கிடாரிங்க. நல்லா தண்ணி மேய்ச்சலுக்கு லேடீஸ் பிடிச்சி லேடீஸ் பால் கறக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நல்ல குணமனத்தில் தங்கமான மாடுங்க. உடம்புல நீ மடியாம்பில் எங்கே எப்படி கைதொட்டினாலும் கிடாரி அச்சசராமல் அப்படியே நிற்கிங்க. சுழி சுத்தத்தில் அருமையாக இருக்குது. நல்ல ஜாதி பொறுப்பில் அருமையான கிடாரிங்க. 2 பல்லுங்க. இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிற மாடு இல்லைங்க. ஒரு 10 டு 15 வருஷத்துக்கு அசால்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு 10 கன்றுக்கு இந்த மாடு நம்ம கடித்தாரி வச்சுக்கலாங்க. தெளிவான மாடு 2 பல்லில் நல்ல ஜெர்சியில் நல்ல டாப் குவாலிட்டியில் மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க. நீ 2வது கணக்கில் மாடு 20 லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க. தலைச்சனுக்கே ஒரு 15லேருந்து 17 லிட்டர் கறவைங்கிறது இந்த மாடு அசால்ட்டாக கறந்துட்டு போயிருங்க. மாடு பிடிச்சுன்னா நீ தாராளமாக எடுத்துக்கலாங்க. அடுத்தது 2வதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா 2 பல்லுங்க. 2 பல்லு தலைச்ச கிடாரிங்க. நல்ல செவலையில் அருமையான மாடுங்க. நல்ல பிஸ்கட் கலருங்க. மாடு மடி செட்டு பாருங்கள். இது டெலிவரிக்கு 1 வாரம் டைமுங்க. 1 வாரத்துக்குள்ள மாடு கன்று போகிற கண்டிஷனில் இருக்குதுங்க. கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல நெட்டு நீளத்தில், நல்ல மடிகம் சுத்தத்தில், சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல ஜெர்சியில் நல்ல செவலை கிடாரி பார்க்குறவங்களுக்கு சூப்பரான கிடாரிங்க. முதல் பார்த்த மாடு இந்த மாதிரி 2 ரவுண்டு பல்லில் ஜோடி எடுக்கிறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க. காம்பு பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் ரவுண்டு இன்ச்சு நீளங்க. நல்ல காம்பு டிஸ்டன்ஸு, நல்ல மடி செட்டுங்க. இன்னும் 1 வாரம் டெலிவரி டைம் இருக்குது. இன்னும் நல்லா மடி இறங்குங்க. கிடாரி இதுவும் பார்த்தீங்கன்னா தலைச்சனுக்கு இதுவும் ஒரு 14லேருந்து 15 லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க. இந்த முதல் பார்த்த மாடும் இந்த மாடு ஜோடி எடுக்கிறவங்களுக்கு ஒரு 30 லிட்டர் கறவை திறன் மாடு சூப்பரான கிடாரிங்க. ரெண்டுமே சுழி சுத்தம், லேடீஸ் பிடிச்சி லேடீஸ் பால் கறக்கலாம் சூப்பராக இருக்குங்க. நல்லா லேடீஸை ஹேண்டில் பண்ணிட்டு இந்த மாடு தாங்க. நல்லா ஜாதி பொறுப்பில் அருமையான கிடாரிங்க. நல்ல மடியாம் சுத்தங்க. மடியாம் செட்டுக்கு தான் காசுங்க இந்த மாடை பொறுத்தளவுக்குங்க. நீங்கள் 1 லட்சம் போட்டு மாடு வாங்கினாலும் இந்த காம்பரிசி விழுக்காதுங்க. நல்ல காம்பரிசிங்க. நல்ல ஜாதி பொறுப்பில் நல்ல தெளிவான கிடாரிங்க. ஒரு 14லேருந்து 15 லிட்டர் கறவை திறன் தலைச்சனுக்கு அசால்ட்டாக கறக்குங்க. ஒரு 10 கன்றுக்கு வச்சுக்கலாங்க. தெளிவான மாடுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு தெளிவான மாடாக ரவுண்டு பல்லில் வாங்கி வச்சுக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு இளம் மாடுங்க 2மே. மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு மாட்டை வாங்கிக்கலாங்க. நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்காது. நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. வர முடியாத நம்பர்களுக்கு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சுட்டுலாங்க. அடுத்தது 3வதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜெர்சியில் நல்ல கிரு கிராஸில் மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க. கிரு கிராஸுங்க. மாடு சினையாக இருக்குதுங்க. கன்று போகிறக்கு இன்னும் 15 நாள் டெலிவரி டேட் இருக்குதுங்க. இதுவும் ஒரு 10லேருந்து 15 நாள் டைம் இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா போன தலைச்சனுக்கே ஒரு 14 லிட்டர் கறந்துன்னு சொல்லியிருக்காங்க. 7 14 லிட்டர் அசால்ட்டாக கறக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இது நான் நல்லா பராமரிக்கணும். 15 லிட்டர் கறவை நல்லா கறக்குங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுங்க. கிரு கிராஸுங்காட்டி முட்டு, உதைக்கி, பாயினால பயந்துக்க வேண்டாங்க. குணமனத்தில அருமையான மாடுங்க. நீங்க இந்தாண்ட கால் கடிக்கும்போது அந்த அளவுக்கு கூட வரலாங்க. நல்ல குணத்தில சூப்பரான குணங்க. குணத்துக்கு 100% யாருக்கு வேணா கேரண்டி கொண்டு குடுக்கலாங்க. இன்னும் 15 நாள் டெலிவரி டைம் இருக்குது. நல்ல மாடு காம்பு நல்ல டிஸ்டன்ஸு, நல்ல பால் நிரம்பக்கூடியாட்டு எல்லாமே தெளிவா இருக்குதுங்க. நல்ல பைப்புனுங்க மாட்ட பொறுத்தளவுக்கு. சுழி சுத்தம், உடம்பு சுத்தம், மடியம் சுத்தம் எல்லாமே தெளிவா இருக்குங்க. நல்ல பால் நிரம்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. மடி லூஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்ல பேக் வெயிட்டுங்க. நல்ல உருண்டைங்க மாட்ட பொறுத்தவரைக்கும் நல்ல உருண்டையில நல்ல வெயிட் மாடுங்க. நல்லா முதுகு ரெட்டை முதுகுங்க. ஒரு ஆள ஏறி படுத்து பெரண்டலாங்க. அந்த அளவுக்கு நல்ல முதுகு பலங்க. மாடு டெலிவரிக்கு 10, 15 நாள் டைம் இருக்குது. நல்ல மடி வச்சு கன்று போடுங்க. நல்லா எருமை பாலாட்டம் நல்ல ஃபேட்டஸ்னப்புக்கு, நல்ல வெயில் தாங்கறக்கு, நல்லா கிரு கிராஸில் நல்ல குணமான மாடு வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு 100% குணத்துக்கு 100% கேரண்டி குடுக்கலாங்க. நீங்க உடம்புல, மடியாம்புல எப்படி எங்கே கை வச்சு நீளாலும் மாடு அப்படியே அச்சசராம சுகமா நிக்குங்க. அந்த அளவுக்கு குணத்துக்கு அருமையான குணங்க. நல்லா கறவை வருங்க. இதுவும் ஒரு குறைஞ்சு போட்டாலும் ஒரு 7, 14 லிட்டர் கறவை விடாதுங்க. நல்லா ஃபேட்டஸ்னப் எடுத்துக்கலாங்க. நல்லா மேய்ச்சலுக்கு தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு விடியலுக்கு 3 மாடுமே சூப்பரான மாடுங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க. நீங்க எந்த மாடு வேணுமோ நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க. 1 மாடு வேணா எடுங்க, 2 மாடு வேணா எடுங்க. ஒரே டிரான்ஸ்போர்ட்ல 3 மாடு எடுக்கிறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க. நீங்க தாராளமா மாடு பிடிக்குதுன்னா, நீங்க வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. நல்ல கிர் கிராஸ்ல சூப்பரான குணமானத்துல சூப்பரான மாடுங்க.